வெல்கம் டு ஜாஸ் மேக்ஸ் 12th சிபிஎஸ்இ. இன்னைக்கு எக்ஸசைஸ் 7.4ல 10 சம் பார்க்க போறோம். நம்ம ஆல்ரெடி 4 சம்ஸ் முடிச்சாச்சு இன்டகல்ல. இப்போ 10 சம் இன்டகல் ஓகேவா? அப்போ இன்டகல் ஆஃப் 1 பை ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 2x பிளஸ் 2 டிஎக்ஸ். ஓகேவா? இப்போ இந்த ஈக்குவேஷன் வச்சு நான் ஒரு கம்ப்ளீட்டிங்ஸ்க்கு ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ண போறேன். எக்ஸ் ஸ்கொயர் plus 2x plus 2 equal 0. 2 இந்த சைடு எடுத்துக்கோனா minus 2x square plus 2x equal to minus 2. இப்போ b by 2 ஒரு ஃபார்மட் நீ கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர்ல நீ 10th ஸ்டாண்டர்ட்ல படிச்சிருப்பீங்க. b வந்து என்னது 2, 2 by 2 1, 2 by 2 1 square, add 1 on both side. அப்போ x square plus 2x plus 1 whole square minus 2 plus 1 whole square. அப்போ இது என்ன ஃபார்முலா இருக்கு? a plus b whole square, a square plus 2ab plus b square. So you take x plus 1 whole square minus 2 plus 1. Minus 2 plus 1 minus 1. So x plus 1 whole square equal to minus 1. நான் equation இப்படி ஃபார்ம் பண்ணியிருக்கேன். Integral of 1 by நான் பிரிச்சுட்டாங்க. அப்போ root of இது எப்படி பிரிக்கலாம்னா plus 1 plus 1 பிரிச்சுக்கலாம். நம்ம இந்த மெத்தடும் இருக்கு. x square 2x plus 1 plus 1 dx இப்படியும் பிரிச்சு போடலாம். நம்ம எப்படி எழுதலாம் இதை 1 by root of x plus 1 whole square plus 1 ஸ்கொயர் அப்படின்னு பிரிச்சுக்கலாம். இது இந்த சைடு வந்துச்சுன்னா என்ன ஆயிடும்? எக்ஸ் பிளஸ் 1 ஹோல் ஸ்கொயர் பிளஸ் 1 ஸ்கொயர். ஓகேவா? இப்போ இந்த இது ரஃப் காலத்துல போட்டு நீ இந்த ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கலாம். இல்ல 2 எப்படி பிரிக்கலாம்? பிளஸ் 1 பிளஸ் 1 பிளஸ் 2 ஆயிடும். அப்போ நான் இந்த டேர்ம் மட்டும் தனியா எடுக்கிறேன்னு வச்சுக்கோ. அப்போ a பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர். ஓகேவா? 1 ஸ்கொயர் 1 dx. இப்போ ஃபார்முலா ஆல்ரெடி ரூட் ஆஃப் integral of dx root of x square plus ax square வந்து log of x root of x square a square plus c. ஓகேவா? அப்போ integral of 1 by this what x இது a. அப்போ x log of integral பண்ணா நம்ம டைரக்டா ஃபார்முலால போயிடலாமா? log of x இது x plus 1 ஓகேவா? plus root of x plus 1 whole square plus 1 square plus c. இன்னொரு ஸ்டெப் எப்படி போடலாம்? அப்படியே இந்த ஃபார்முலாவே அப்படியே எழுதிடலாம். இதோட ஸ்டாப்பும் பண்ணிக்கலாம். ஓகேவா? நம்ம இந்த கொஸ்டின்ஸ் அப்படியே என்ன பண்ணிக்கலாம்? இந்த கொஸ்டின் எழுதிக்கலாம். எப்படி எழுதலாம்? log of modulus of x plus 1 plus இதை எப்படி எழுதலாம்? திருப்பியும் கொஸ்டினாவே எழுதலாம். x square plus 2x plus 1 modulus plus c. Okay, that's all. On the next 11th question 7.4ல integral of 1 by 9x square plus 6x plus 5. ஓகேவா? dx 1 byல வந்தாவே கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் யூஸ் பண்ணலாம். நல்லா ஞாபகம் வச்சுங்க. 1 by அப்படின்னு கொடுத்தாவே யூசிங் கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர். அப்போ இங்க முன்னாடி நம்பர் இருக்கக்கூடாது. நான் ரஃப் காலத்துல போடுறேன். 9x ஸ்கொயர் plus 6x plus 5. You take 9 common. 1 by 9 அப்படின்னு மாறிடும். by x square plus இந்த கொஸ்டின் எப்படி பண்ணா 6x by 9 plus 5 by 9 dx மாறும். ஓகேவா? அப்போ வந்து நான் இங்க 9 காமன் ஆட்டா x square 9 9 cancel 6x by 9 plus 5 by 9 equal to 0. 2 3s are 6 3 2s are 6 3 3s are 9. அப்போ x square plus 2 by 3x plus 5 by 9 minus 5 by 9 போட்டுக்கலாம். நம்ம டைரக்டா போட்டுக்கலாம். ஓகேவா? இப்போ b நான் ஃபார்முலா சொல்லியிருக்கேன். கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் b by 2 whole square. இங்க 2 by 3 இருக்கு. அப்போ 2 by 3 into 2 whole square. 2 to cancel ஆயிடும். 1 by 3 whole square. 1 by 3 whole square. ஓகேவா? அப்ப add 1 by 3 on both sides. அப்ப x square plus 2 by 3x plus 1 by 3 whole square minus 5 by 9 plus 1 by 3 whole square. உங்களுக்கு டைரக்டா தெரிஞ்சிச்சுன்னா பிரிச்சு போடுறோம். ஓகேவா? அப்ப இது a plus b whole square. First number, last number. x plus 1 by 3 whole square minus 5 by 9 plus 1 by 3. 5ல 1 போச்சுன்னா என்ன ஆயிடும்? minus 4 by 9. ஓகேவா? இங்க x plus 1 by 3 whole square. இப்போ நான் பிரிச்சுட்டேன். இதுல எடுத்து சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா? நம்ம வெளியே 1 by 9 இருக்கு. integral of 1 by x plus 1 by 3 whole square. இது ஈக்குவலுக்கு இந்த சைடு மைனஸ் இந்த சைடு இருந்தால் ப்ளஸ் ஆகிடும். ப்ளஸ் 4 எப்படி பிரிக்கலாம்? 2 by 3 whole square dx.
இதை நான் திருப்பி ஒன்று சொல்றேன். எக்ஸ்க்கு இந்த சைடு மைனஸ் இருக்கு, நல்ல நான் படிச்சுக்க ஹோல் ஸ்கொயர். மைனஸ்க்கு இந்த சைடு எடுத்துட்டு வந்தாலும் நம்ம நேரம் பிளஸ் ஆயிடும். எக்ஸ் பிளஸ் 1/3 ஹோல் ஸ்கொயர் பிளஸ் 2/3 ஹோல் ஸ்கொயர். ஏன்னா நம்மளுக்கு என்ன ஃபார்முலா? எக்ஸ் ஸ்கொயர் ஏ ஸ்கொயர் நம்ம ஸ்கொயர்ல பிரிச்சிடணும். புரியுதா? அப்ப இந்த ஃபார்மட் எப்படி இருக்கு? ஃபார்முலால வந்துருச்சு. integral of dx x square plus a square 1/a tan inverse x by a plus c. அப்ப ஃபார்முலா பிரகாரம் எது எது? இது x, இது a. அப்ப நம்ம எப்படி எல்லாம் 1/a tan inverse x by a plus c. இப்ப ஃபார்முலா தெரிஞ்சாதான் போட முடியும். இப்ப டைரக்டா நம்ம போட்டுடலாமா? இது ரஃப் காலத்துல நீங்க கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் கண்டுபிடிச்சணும். அப்படி உங்களுக்கு ஈஸியா உங்களுக்கு தெரியணும்னா நீங்க வந்து டைரக்டா கூட போட்டு தெரிஞ்சுக்கலாம். நோ ப்ராப்ளம். 1/9 integral தேவையில்ல, நம்ம டைரக்டா ஆன்சர் போட்டுக்கலாமா ஃபார்முலால? அப்போ 1/a. 1/a என்னது? இது a, இது xன்னு சொல்லிட்டேன். வெளியே ஒரு 1/9 இருக்கு, நல்லா நான் படிச்சுக்கோ. 1/a 1/2/3 tan inverse of x. What is x? X plus 1/3 by 2/3 plus c. அப்போ இந்த 2/3 ரெசிப்ரோக்கலா எடுத்துட்டோமா? 1/9 3/2 tan inverse of என்ன வரும் உனக்கு? திருப்பியும் இது 3/2னா 3 கேன்சல் ஆயிடும். ஓகேவா? 3x plus 1/3 by 2/3 3 கேன்சல் பண்ணிடலாமா? பிளஸ் c. நான் உங்களுக்காக ஸ்டெப்ஸ் போட வேண்டியதா இருக்கு. ஸ்டெப்ஸ் தெரியும்னா நீ டைரக்டா போட்டுக்கலாம். ஓகேவா? நான் 9 உள்ள எடுத்துட்டு போயிடலாம், நான் வெளியும் வச்சுக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம். 1/9 3/2 tan inverse 3x. நான் என்ன கேன்சல் பண்ணிட்டேன்? 3 கேன்சல் பண்ணிட்டேன். அப்போ 3x plus 1/2 plus c. ஓகேவா? இதோ ஸ்டாப் பண்ணா பண்ணுங்க. எல்லாம் உள்ள எடுத்துட்டு போனா என்ன வரும் உனக்கு? 3 கேன்சல் ஆயிடும். அப்போ 3 3 9 6 ஆயிடும். ஓகேவா? அப்போ இங்க 9 2 18 ஆயிடும். அதனால இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஓகேவா?